வணக்கம் மக்களே. கோவையை குறிவைத்த திமுக களமிறங்கும் 10 வேட்பாளர்கள் யார்? அதிமுக கோட்டையை தகர்க்கும் வியூகம்தான் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. போன முறை கோவை மாவட்டத்தோட 10 தொகுதிகளிலும் திமுக தோல்வி அடைஞ்ச நிலையில் இந்த முறை மொத்தமாக அள்ளிக்கணும்னு சொல்லி கோவையை திமுக கோட்டையாக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டியிருக்குது திமுகனே சொல்லலாம். கோவை மாவட்ட வேட்பாளர்களோட தேர்வில் இந்த முறை கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையோட 10 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையோட மனசில் இருப்பவர்களின் பெயர்களை கசிய விட்டிருக்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகள் அனைத்துமே சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக தயாராகி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்குதுன்னே சொல்லலாம். கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு நடைபெற்று வரும் எந்த தொகுதியில் எந்த கட்சி போட்டியிட போகிறது என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ளது. எந்த தொகுதியில் யார் வேட்பாளராக வருவார்கள் என அரசியல் களத்தில் இப்போதே ஒரு பெரிய விவாதமே நடந்து வந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக கோவையில் யார் யார் போட்டியிட போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு அரசியல் அரங்கில் ஒரு அதிகமான பேச்சு பொருளாகவே இருக்குது. ஏன்னா கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் மொத்தம் இருக்கிற 10 சட்டசபை தொகுதிகளில் அனைத்து இடங்களிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவோட கோட்டையாகவே இருந்திருக்கு. இந்த முறை எப்படியாவது அங்கே மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை பொறுப்பாளராக நியமிச்சிருந்தாங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி நியமனம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா கோவையில் நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தோட பல்வேறு நகராட்சி பேரூராட்சிகளையும் கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் என்பதை பற்றி வேறு தான் சொல்லலாம். எனவே இந்த சட்டசபை தேர்தலையும் கோவை மாவட்டத்தில் அதிமுக தான் வெற்றி பெறும்னு சொல்லி அதிமுகவினர்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. கோவை மாவட்டம் எங்கள் கோட்டை தான் சொல்லி அவங்க கொக்கரிச்சு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயம் இந்த முறை அதிமுகவோட கணக்கு மாற்றி எழுதப்படும் என்றும் திமுக தான் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறும்னு சொல்லியும் அதற்கு உறுதுணையாக செந்தில் பாலாஜி இருக்கிறாங்கன்னு சொல்லியும் திமுகவினர் அடித்து சொல்கிறாங்க. அதிமுகவில் வேட்பாளர்களோட நேர்காணல் நடந்துட்டுருக்க தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. கோவையை மையமிட்டு அந்த சூடு இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. தேர்தல் வெற்றி என்பது களப்பணியை விட வேட்பாளர் தேர்வும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கோவை வடக்கு தொகுதியில் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் வால்பாறை தொகுதியை சிபிஎஸ்க்கும் ஒதுக்கவும் திமுக முடிவு செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டின் போது இந்த சில தொகுதிகளில் மாறுதல்கள் ஏற்படலாம்னு சொல்லியும் இப்போதைக்கு இதுதான் நிலவரம்னு சொல்லியும் அறிவாலய வட்டாரத்தினர் தெரிவிக்கின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.